நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீக்குவதற்காக அவர் இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த கிறிஸ்துமஸை அதில் என்ன ஒரு மெஜாரிட்டி, என்ன ஒரு மெயின் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அந்த செலிப்ரேஷனுக்கு பின்பதாக உள்ள ஒரு காரியம். நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஆமென். தெரிஞ்சவங்க உதவி செய்யறதே பெரிய கஷ்டம் இந்த சூழ்நிலையில். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இப்போவும் நம்ம செய்கிற தவறுக்காக, செய்த பாவங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னா எத்தகைய வல்ல தெய்வம். அவரை இந்த வேளையில் கொண்டாட போகிறோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. சொல்வோம். பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் சொல்வோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி ஆமென். அவன் தங்கத்தையோ வைரத்தையோ நம்ம இடத்துல கேட்கல, அதற்கு மாறாய் நாம் உள்ளத்தை கேட்கிற தெய்வம். ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. யாரு? எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஓ, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஓ, தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். காரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். யாரு?
பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரை. எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்திருக்கிறார்? முழுவனதாய் அவரை நோக்கி யாரு? எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்காகவே வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எத்தனை பேர் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது யோவேல் 2:21, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பவும் எப்படி தெரியுமா இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் தெரியுமா? நீ இப்போ உன்னோட சூழ்நிலையை குறித்து நீ பயந்துட்டு இருக்க இல்லையா? இப்போ உன்னுடைய போராட்டத்தை குறித்து நீ பயந்துட்டு இருக்க இல்லையா? இது ரொம்ப நாளுக்கு உன் வாழ்க்கையில கிரியை செய்யாது. ஏன் தெரியுமா? நான் உனக்காக பெரிய காரியத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவைகளை காண்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரால் கூடாததுன்னு எதா இருக்கும் உங்க வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆகி போயிடுச்சு. இப்போ கூட இருக்கிற சிஸ்டரே, அவங்களோட சிஸ்டரே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்போ அந்த சரீரம் நாரும். ஹல்லேலூயா. ஐயோ நாருமே, 4 நாள் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என்ன விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன தெரியுமாங்க? அதுதாங்க விசுவாசம். என்ன தெரியுமா? என்னுடைய காரியம் இல்லைங்க, எனக்கு முன்பதாக ஒரு காரியம் இல்லை. அந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல. அந்த காரியம் எனக்கானதா இல்லை. ஆனா அதையும் கர்த்தரால செய்ய முடியும் நம்புறீங்க தெரியுமா? அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல லாசரு என்ற ஒரு பேரே இல்லை, அழிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் லாசருன்ற பேர் இப்ப என்ன ஆயிடுச்சு? பணமாயிடுச்சு. ஹல்லேலூயா. அது காலி, இதுக்கப்புறம் இல்ல. ஆமென். ஆனா கர்த்தர் சொல்றாரு, லாசருவே வெளியே வா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு திரும்பியுமாய் பெயரை சூட்டுகிறாரு. அவர் சொல்றாரு, லாசருவே நீ வெளியே வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் உங்களை திரும்பியுமாய் உருவகப்படுத்துகிறார். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இன்னொரு பாட்டை பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ ஆமென், சாத்தானை ஒடுக்கினீரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே
கூடாதது ஒன்றும் இல்ல. கரங்களை தட்டி தட்டி. செங்கடல் உம்மை கண்டு அது ஓட்டம் பிடித்தது ஐயா. யோர்தானும் பின்னிட்டு போறச்சு. ஹல்லேலூயா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் ஹல்லேலூயா பின்னோக்கி சென்றதையா. அதனால கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உன்னாலே ஒன்றும் இல்ல. கரங்களை தட்டி. மரித்து உயிர்த்த தெய்வம், மரணத்தை ஜெயித்த தெய்வம், மறுபடி வருகிற தெய்வம், நம் வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி ஆமென் ஒரு மாற்றம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடுவே நாளே. ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னா போதும், உம் நாமம் சொன்னா போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள். ஆமென். உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். கூடுமே கூடுமே எல்லாம். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கடைசி தர கூடுமே. கூடுமே எல்லாம் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். ஓ ரஹலரதா ஷதரபலரா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து. நீங்க பழைய ஏற்பாடின் பிரகாரமாக பார்த்தா கர்த்தர் ரொம்ப நீதி உள்ள கோபம் உள்ளது. அவரிடத்துல தீங்குக்கு தீமைக்கு இடமே கிடையாது. தப்பு செஞ்சனா அப்படியே அவளை அழித்து போடுகிறவரா இருக்கிறார். மோசேக்கு எதிராய் பேசினதுனால அந்த ஜனங்கள் அப்படியே வானத்திலிருந்து எரி கல்னால ஒவ்வொருவரையும் எரித்து போட்டாரு. ஆனா புதிய ஏற்பாடின் பிரகாரம் கிறிஸ்து நமக்காக பலியானதுனால அவர் நமக்கு ஒரு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அதனாலதான் நாம் ஜெபம் செய்யும் போது இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் வேறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவேன்னு ஜெபிக்கிறோம். ஏன்னா அவங்க ஒவ்வொரு ஜெபமும் இயேசு மூலமா போகும் பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசி நமக்காக வழக்காடி அவருடைய காரியங்களை அவர் மீட்டு தருகிறவராக்கி செய்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை வல்ல தெய்வம்
அத்தனை வல்ல தெய்வம். அவரை போல் ஒருவர் இல்லவே இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் அப்போ நம்ம ஒரு செலிப்ரேஷனை யோசிக்கிறோம். ஆனால் அவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? நான் சாகணும், மரிக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் இங்கே மரிக்கணும், என் ரத்தம் சிந்தப்படணும், அதனால என் பிள்ளைகள் சதா காலமும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸை நம்ம நினைக்கும் போது முதலாவது நம்ம கண்களில் தெரிகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா இருக்கணும்? அவர் நமக்காக சிலுவையில் அறையுண்டார். டாக்டர் ஒரு ரிப்போர்ட்டை பார்த்து ரிப்போர்ட் கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒரு வாரம் தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் மரிக்கிறதுக்காக தான் இந்த பூமியிலே பிறக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் எவ்வளோ வேதனைகளை அனுபவித்திருப்பார். அவர் ஆண்டவரோடு கடைசியாக உரையாடும் போது சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்க கூட, ஆனால் அவங்க சித்தமே என்னில் நிறைவாகட்டும். அந்த தேவன் அப்படியே நோக்கி பார்த்தேன். அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களுக்கும் அவருக்கும் தான் தெரியும் உங்க 2 பேருக்குள்ள உள்ளான அந்த ரிலேஷன்ஷிப், உங்களுடைய அன்பு, உங்களுக்காக அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார்ன்றதை நீங்க நன்றா அறிவீங்க. அதனால அவரை நோக்கி பார்த்து அவரோடு கொஞ்ச நேரம் பேசுங்க பார்ப்போம். அப்பா, யாருக்குமே செய்யாத அநேக அனுகிரகங்களை எனக்காக செய்திருக்கிறீங்க. நான் எவ்வளோ தோல்வி கூட போகும் பொழுதும் எனக்காக இன்னும் பரிந்து பேசி என்னை வெற்றியை காண வைத்திருக்கிறீங்க. அப்படியே நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இயேசுவா, 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, ஒரே தரம் பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே, ஒரே தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசா. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, இயேசுவா, 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 இயேசுவா,
ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே, எங்கள் பிரதான ஆசாரியர். இயேசுவா 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 ரஹபா ஷதரனனன ஓ ரபரனன ஷதனனனமோ. எங்கள் இயேசுவா, எங்களுக்காக கிரியை செய்கிறவரே, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, ஓ ரனனனனன ஷதனனனமோ. எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த டிசம்பர் மாதத்தில் வந்துட்டோம். 2025 இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ தான் நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போது கடைசி மாதத்துக்கு வந்துட்டோம். அப்போது எப்படி ஆஃபீஸ்லலாம் அப்ரைசல் போடுவாங்க, அந்த மாதிரி டிசம்பர் மாதம் வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு அப்ரைசல் போட ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார், எதெல்லாம் ஆண்டவர் செய்யலை, எதெல்லாம் இந்த வருஷம் நான் அடைந்தேன், எதெல்லாம் நான் அடையலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? ஒரு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா இல்லையா? சில பேர் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. நம்மளாம் மனுஷர்கள் எப்படி இருப்போம்? மனுஷர்களை போல தான் இருப்போம். கரெக்டாக? அப்போது நம்ம மனசுக்குள்ளார நிறைய ஏக்கங்கள், நிறையா சாதிக்கணும்னு ஒரு சைடு ஆசை, ஒரு சைடு ஜெயம் கொள்ளணும்னு ஆசை, அப்படி நிறைய ஆசைகளை நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? ஆனால் நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுது, சில காரியங்கள்னால சில காரியங்கள் சில சூழ்நிலைகள்னால நம்ம வாழ்க்கையில் அது விட்டு போகப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்? ஆண்டவரை நம்பி இருக்கணுமே தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ ஆண்டவர் செய்யலை, அவர் என்னை மறந்துட்டார் இந்த வருஷம், என்னை கைவிட்டுட்டார் இந்த வருஷம், நான் சரியாக இல்லை போல இருக்கு இந்த வருஷம் நான் சரியாக பைபிள் படிக்கல போல இருக்கு, நான் பைபிள் படித்து கூட சரியாக வெளிப்பாடு கிடைக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? நம்மளே அப்ரைசல் ரேட்டிங் போட ஆரம்பிச்சிருவோம், நம்மளே வேலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி தான் இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லாரும் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் இந்த காலை பொழுதில் கர்த்தர் ஒவ்வொருத்தட்டையும் ஒரு காரியத்தை இந்த நாளில் பேச விருப்பப்படுகிறார். அது என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா சம்பவங்கள், எல்லா கதைகள், எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை, அவரோட ஆசையை
வச்சிருந்தாரு. அது எதற்கு நேராக அவங்களை நடத்தி சென்றது என்று பார்த்தோன்னா, தேவ நோக்கத்துக்கு நேராக, அவருடைய பரலோக திட்டத்துக்கு நேராக அவர்களை அது நடத்தி சென்றது என்று பார்க்குறோம். நம்ம வேதத்தில் நிறைய மனிதர்களை பார்க்குறோம். யோசேப்பை பார்க்குறோம், எஸ்தரை பார்க்குறோம், தானியேலை பார்க்குறோம். அப்படி பலதரப்பட்ட மனுஷர்களை நம்ம பார்க்குறோம். அவங்களோட வாழ்க்கையிலலாம் ஆண்டவர் அவங்கள வச்சு எப்படி தேவ ராஜ்யத்தில் ஒரு நன்மையை கொண்டு வந்தார், அவர் நினைத்த காரியத்தை எப்படி சாதிச்சாரு, நம்ம நினச்ச காரியத்தில் அவர் நினைத்த காரியத்தை எப்படி அவர் செய்து முடித்தார் அப்படின்றத பார்க்குறோம். எல்லாரும் உற்சாகமாக நம்ம கேட்கணும். சில பேர் அப்படியே எனக்கு என்னவோ சொல்லுங்க. பாஸ்டர் எப்பயும் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் 2 தரப்பட்ட மக்கள் இருப்பாங்களாம். எப்படின்னா, ஒருத்தர் ஐ டோன்ட் நோ அப்படின்னு இருப்பாங்களாம். ஆண்டவரே எனக்கு இது தெரியல, ஆண்டவரே எனக்கு இதை சொல்லித்தாங்க ஏசப்பா அப்படின்னு இருப்பாங்களாம். இன்னொருத்தர் இருப்பாங்க எப்படின்னா, ஐ டோன்ட் கேர், யாரோ ஏதோ பேசிட்டு போங்க, எதையோ எவனையோ சாதிச்சுட்டு போங்க, ஏதோ அங்கே அக்கினி உழுவுதா உளுந்துட்டு போட்டோம், அங்கே 2 பேர் பிசாசு ஓடுதா ஓடிட்டு போட்டோம், எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, நான் சாப்பிட்டேன்னா தூங்கினேன்னா ஃபோனில் ரீல்ஸ் பார்த்தேன்னா அதுதான் என்னோட கவலை அப்படின்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. எனக்கு ஒரு 3ஆவதா ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு. இன்னொருத்தர் எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்க்காத மெசேஜா, நான் பார்க்காத பாட்டா அப்படின்னு 3ஆவது ஒரு கூட்டம். எப்படின்னா, எனக்கு தெரியாத ஒரு காரியமா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேயா. நம்ம சபையில் நான் சொல்லலை, சில பாஸ்டர்ஸோட கிட்ஸை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு எப்படின்னா, அப்படியே சபையில் இருந்து 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 அவங்களுக்கு எப்படி ஆயிரும்னா, என்னத்தை பேசி என்னத்தை இது பண்ணுறாங்க, நான் பார்க்காத அபிஷேகமா, நான் பார்க்காத செய்தியா, நான் பார்க்காத வர்ஷிப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. இப்படி 3 தரப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. இப்போ நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? இந்த 3 தரத்தில் நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த காரியம் தெரியாது ஏசப்பா, ஆனால் நீங்கள் பேசுங்க, சொல்லித்தாங்க, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்கிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் சொல்லித்தர ஆசைப்படுகிறார். ஏதோ பேசுகிறாங்க, கேட்டுட்டு போய் வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு தூங்குவோம், நல்ல மழை பெய்யுது, நல்லா தூங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் we all are standing in a battlefield. Yes, we all are standing in a battlefield. ஆண்டவர் சும்மா நினச்சிக்கு நம்மளை இந்த உலகத்தில் போய் பிறந்து சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு திரும்ப பரலோகத்துக்கு வந்துருமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருக்கிறாரா நம்மளை? அப்படி அல்ல. ஆண்டவர் நம்ம மேலே ஒரு நோக்கத்தை வச்சு, ஒரு பர்பஸை வச்சு, என் மகள் இதை சாதித்து முடிப்பாங்க, இதை செய்து முடிப்பாங்க எப்படி சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உலகத்தை தோற்றத்துக்கு முன்பாகவே உங்கள் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்காக? சும்மா இந்த உலகத்தில் ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு அல்ல. ஹல்லேலூயா. அப்படி உலகத்தில் இருக்கிற மக்கள் இருக்கலாம், ஆனால் ஆல்டரில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக வரல, உங்கள் மேலே ஒரு நோக்கம் இருக்கிறனால தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஒரு சித்தம் இருக்குது, உங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக, உங்களை ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை டியூன் பண்ணி உங்களுடைய பாதையில், உங்களுடைய இலக்கில் உங்களை ஓட வைப்பதற்காக தான் ஆண்டவர் இங்கே உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கத்தில் இருக்க உங்கள் கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் நோக்கம் பெரியது. ஹல்லேலூயா. உங்கள் நோக்கம் பெரியது. உங்களுடைய சொல்லும் போதே அப்படியே பயங்கரமாக உங்கள் நோக்கம் பெரியது அப்படின்னு நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ எப்படி சொல்லணும், உங்கள் நோக்கம் பெரியது சிஸ்டர், உங்கள் நோக்கம் பெரியது பிரதர்ன்னு சொல்லும் போது அப்படியே அவங்களுக்குள்ளே அசையணும், அப்படியே அவங்க உள்ளான மனிதருக்குள்ளே அவங்க எப்படி இருக்கணும், ஒரு ஃபயர் வரணும். அவங்க நோக்கம் அப்படின்னு அவங்க சரி இன்னும் கொஞ்சம் நம்ம தூங்குவோம், பக்கத்தில் நம்மளுக்கு ஐ டோன்ட் கேர் தான் உட்காந்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லும் போது ஐ டோன்ட் கேர்லேருந்து சொல்கிறீங்களா, இல்லை என்ன தகுதியிலேருந்து சொல்கிறீங்க உங்களை? அப்படி நீங்கள் உங்களை
நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனுடைய சபையில் வாட் பொசிஷன் ஆர் யூ கோயிங் டு டேக்? உங்களுடைய சபை இது உங்களுடைய சபை. இது யாரோட சபை? உங்களுடைய சபை. அதில் வாட் பொசிஷன் ஆம் ஐ கோயிங் டு டேக்? நான் எந்த பொசிஷனை நான் எடுக்க போகிறேன்? நான் முன்னணியில் நிற்க போகிறேன், நான் பின்னணியில் நிற்க போகிறேன், நான் எந்த இடத்துல நான் நிற்க போகிறேன் அப்படின்னு we have to position ourselves. Hallelujah. அப்போ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் எடுத்து ஆண்டவர் அவருடைய ஆசையை இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு இலக்கை கொடுத்தாரு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஒரு இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்தாரு, ஒரு சன்ஷிப்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவளுடைய மகனாகவும் மகளாகவும் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளை ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபிசிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்மளுக்கு காரு, வீடு, ஆண்டவர் நிலத்தை சுதந்திரித்து கொடுப்பது. பழைய ஏற்பாட்டிலலாம் பார்க்குறோம், அவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி தாவீது ராஜாவுக்கு ஜெயத்தை தந்தாரோ அது போல் ஜெயத்தை தருவது. அப்படி ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் நம்மளை என்னவா மாற்றிருக்கிறாரு? சன்ஷிப்குள்ளே கூப்பிட்டுருக்கிறாரு, சால்வேஷனை கொடுத்துருக்கிறாரு, அவரோட அனாயிட்டிங்கை கொடுத்துருக்கிறாரு. அப்படி நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. அப்போது இந்த ரெண்டு காரியங்களையுமே நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்போ வேதத்துலேருந்து சில மனிதரை நம்ம குறிப்பிட்டு ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோசுவாவினுடைய புத்தகம் 14வது வசனம், 14வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது யோசுவா படிங்க. எப்புனேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோசுவா யார் ஆசீர்வதிக்கிறாரு? எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோசுவா காலேபை ஆசீர்வதித்து என்ன பண்ணுறாரு? எபிரோனை அவருக்கு ஆசீர்வாதமாக கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து நம்ம வாசித்தோன்னா என்னாகமம் 14வது அதிகாரம் 9வது வசனம், நம்பர்ஸ் 14:9, அதில் எடுத்து நம்ம வாசித்தோன்னா, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யோசுவாவும் காலேபும் மோசே என்ன பண்ணுறாரு? 12 ஸ்பைஸை, அதாவது 12 வேவு பார்க்குறவர்களை காதேஸ் பர்னான்ற இடத்துலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வேவு பார்க்குறதுக்காக கானான் தேசத்துக்குள்ளே அவங்கள அனுப்புகிறாரு. அவங்கள ஸ்பை பண்ணுறதுக்காக அனுப்புகிறாரு. ஸ்பை பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறாங்க. கடந்து செல்லும் போது அந்த இடத்துல அவங்க போய் ஏனோக்கியர்களை பார்க்குறாங்க, அவங்க ராட்சச மனுஷர்களை பார்க்குறாங்க. அந்த சூழ்நிலைகளை பார்த்து சில அந்த 12 பேரில் 10 பேர் என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா, ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதில் 2 பேர், காலேபும் யோசுவாவும் அந்த இடத்துல சொல்கிறாங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாசிட்டிவ் குட் ரிப்போர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க. நம்ம இன்னைக்கு காலையில் சாம் பாடினாங்க, கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால கூடாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி பார்த்துருக்குறாங்கன்னா, செங்கடலை 2ஆ பிளந்ததை பார்த்துருக்குறாங்க. நம்ம அப்படிலாம் பார்த்துருக்குறோமா எங்கேயாவது? நம்ம நடந்தால் நம்ம குளத்தூரில் ஓடுற தண்ணி கூட 2ஆ போக மாட்டேங்குது. கரெக்டாக
நம்ம தண்ணிக்குள்ளே நீந்தி தான் போக வேண்டியதாக இருக்குது. அவங்க என்ன பார்த்துருக்காங்க, செங்கடலை 2ஆக பிளந்ததை கண்ணார பார்த்துருக்குறாங்க. கண்ணார பார்த்த அந்த நபர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரோட வல்லமையை அப்படியே முகமுகமாக பார்த்துருக்குறாங்க. ஆண்டவரோட வல்லமை செயல்பட்டதை அவங்க கண்ணார கண்கூடாக பார்த்து அதில் ஊடுருவி சென்ற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போய் அங்கே ராட்சசங்க இருக்கிறாங்க, அங்கே பொல்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காதேஸ் பர்னால என்ன பண்ணுறாங்களாம், மோசே கிட்ட வந்து சொல்கிறாங்களாம், நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப எகிப்துக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீடர்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். வீட்டுக்கு போய் அந்த 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவங்க லீடர் ஃபார்ம் பண்ணி திரும்ப நம்ம ஈஜிப்டுக்கே போயிடுவோம், போய் அங்கே போய் நம்ம தப்பி பிழைச்சிக்கலாம், இவனுங்கள்ட்ட மாட்டிட்டு எப்படி நம்ம சாவுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் இவங்கெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்ததை கண்ணார பார்த்த ஜனங்கள். அதில் 2 பேர் மட்டும் ஆண்டவருக்கு உத்தமமாக உண்மையான இருதயத்திலிருந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நம்மளால் இது முடியும், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்கிறாங்க. அப்போது காதேஸ் பர்னான்ற இடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்ஸ்லைடன் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இடமாக இருந்தது. பின்மாறி போகிற அனுபவம் உள்ள ஒரு இடமாக இருந்தது. ஹல்லேலூயா. பேக்ஸ்லைடன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பின்மாற்றத்துக்குள்ளே போகிறது. நிறைய விசுவாசிகள் நான் பார்த்துருக்குறேன், ஆண்டவர் என்னென்னோ செஞ்சுருப்பார், ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சின்ன காரியம் நடந்திருக்காது, ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது, இல்லை அந்த வருஷம் அவங்க குடும்பத்தில் யாராவது தவறி போயிருப்பாங்க, உடனே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா, நாங்கள் குடும்பமாக இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரா, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறாரு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறாரா, என்னை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முறுமுறுத்து என்ன பண்ணிடுவாங்க, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அசாதாரணமாக ஜீவனை கொடுத்துருப்பாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருப்பாரு, அவங்கள உட்கார வைத்திருப்பாரு, யுத்தத்துக்கு நடுவில் அவங்கள உட்கார வைத்திருப்பார், இளைப்பாறுதலை கொடுத்துருப்பாரு, சமாதானத்தை கொடுத்துருப்பாரு. அது எல்லாத்தையும் மறந்து நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஆயிடுவோம், அந்த காதேஸ் பர்னால இருந்தது போல ஜனங்களுடைய மனது டக்குன்னு அப்படி மாறிடும். டக்குன்னு எப்படி ஆயிரும், என்ன வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை, இதில் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே வெறுக்கிறது, தான் பிறப்பையே வெறுக்கிறது. எதுக்காக நான் பிறந்தேன், எதுக்காக நான் உயிர் வாழ்கிறேன் அப்படின்னு என்ன சொல்லிடுறது, டக்குன்னு அப்படியே ஆண்டவர் மேலே திருப்பிடுறது. ஆனால் அந்த இடத்துல யோசுவா காலேப் என்று 2 மனிதர்கள் இருந்தாங்க. அவங்க இருதயத்தில் உண்மையாக கர்த்தரை விசுவாசிச்சாங்க. மனதின் நிறைவினால் என்ன பேசும், வாய் பேசும். மனதினுடைய நிறைவினால் வாய் பேசும். ஒருத்தவங்க என்னத்தை பேசுகிறாங்கன்னு வச்சே அவங்க மனசில் என்ன நிறைவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹல்லேலூயா. அப்போ மனசில் என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குதா, உத்தமம் இருக்குதா, ஆண்டவருக்கு செஞ்ச பிரதிஷ்டை இருக்குதா, உங்களுடைய ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கறது இருக்குதா, இல்லை நான் என்னத்தை கண்டேன், நான் என்னத்துக்கு பிறந்தேன், நான் என்னத்தை சாதித்தேன், ஒரு 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 அந்த வருஷம் வீடு கட்ட முடியலன்னா உடனே ஆண்டவர் எதிரே தூஷிச்சிடுறது. அந்த வருஷம் ஏதோ ஒரு 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 அசௌகரியமான ஒரு காரியம் நடந்திருந்துன்னா உடனே ஆண்டவரே தூஷிச்சிடுறது. ஆனால் நம்மெல்லாம் ஆண்டவர் செங்கடலை பிளந்தது போன்ற அனுபவங்களை பார்த்த ஜனங்கள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் போது நம்ம யோசுவாவும் காலேபை போன்ற ஆவியை உடையவர்களா இருக்க நம்மளை கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட். நம்ம இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம், we are living in a battlefield, everyone is in a war. நம்ம எல்லாரும் என்னவா இருக்கோம், ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம், கரெக்டாக இல்லையா? we are fighting. உங்கள்
மூக்கில் கொஞ்சம் கை வச்சு பாருங்கள், சுவாசிக்கிறீங்களான்ட்டு. சுவாசிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. போராட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செத்துட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூக்கு கீழே கை வச்சு பாருங்கள், சுவாசம் வருதா? அப்போ 100% உங்களுக்கு போராட்டம் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னு அர்த்தம். நம்ம உயிரோடு இருக்கிறோமா? உயிரோடு இருக்கிற ஜனங்கள்லாம் ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் நம்மளை யுத்தத்தில் அழைச்சிருக்கிறாரு. அப்போது யுத்தத்தில் அழைச்சிருக்கும் போது இந்த இடத்துல நான் பார்க்குறேன், ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வசனத்தை இந்த இடத்துல போட்டிருக்கிறாரு. யோசுவாவினுடைய புத்தகம் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. நான் படிக்கிறேம்மா. நான் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்போ இருதயத்தில் உள்ளபடியே மறு செய்தி கொண்டு வந்தேன். அப்போ அவருடைய இருதயத்தில் என்ன இருந்திருக்குது? அவருடைய இருதயத்தில் விசுவாசம், உத்தமம் இருந்திருக்குது. அதை தொடர்ந்து நான் படிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதர ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளில் மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனானேன். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காதேஸ் பர்னாலேருந்து கானானை பார்க்க போகும்பொழுது பார்த்துட்டு வந்து அவங்க சொல்கிற ரிப்போர்ட்டு எப்படி இருந்தது? இட்ஸ் அ குட் ரிப்போர்ட், இட்ஸ் அ குட் ரிப்போர்ட். நான் நிறைய நேரத்தில் யோசித்தேன், ஆண்டவரே சும்மா போய் பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கே ஒரு லேண்டை நீங்கள் கொடுத்துட்டீங்களா, ஹல்லேலூயா அப்படின்னு நினச்சேன். அப்போது ஆண்டவர் வந்து எப்படி நம்மளை பார்க்குறாரு பாருங்களேன். என் பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை பார்த்து மனமடிஞ்சு போயிடுறாங்களா, இல்லை எனக்காக நிற்பேன்னு யோசிக்கிறாங்களா அப்படின்றத ஆண்டவர் பார்க்குறாரு. சும்மானாச்சுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை அப்படி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நம்ம பிடிச்சிடலாம் ஆண்டவரே அப்படின்னு ஆல்ட்ரஜனம் சொல்லுவீங்கன்னு நான் யோசிக்கிறேன். கரெக்டாக? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் பார்த்துட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் மோசே மூலமாக சொல்கிறாரு, அந்நாளில் மோசே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் போய் பார்த்துட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன், ஒரு விசுவாசம், அவங்க இருதயத்தில் இருந்த விசுவாசத்தையும் உத்தமத்தையும் பார்த்து ஆண்டவர் அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க கானான்குள்ளே உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட இருந்த அந்த 2 பேரை தவிர அவங்க வயசில் இருந்த யாருமே உயிரோடு இல்லை. ஹல்லேலூயா. அவங்க வயதில் இருந்த யாருமே உயிரோடு இல்லை, அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. 11வது வசனத்தில் படிக்கலாம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறது. அப்போது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ எனக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து இப்போவும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த ஸ்ட்ரென்த்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நான் யோசித்தேன், ஆண்டவரே இவரை நீங்கள் வச்சு
அந்த ஏனோக்கியர்களை நீங்கள் முறியடிச்சிங்க. அப்போது இவங்க என்ன ஆவியை தனக்குள்ளே கேரி பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற டிஸப்பாயின்மெண்ட்ஸு, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிடுறது, நம்ம ஒரு நெகட்டிவ் ஹோப்புக்குள்ளே போயிடுறது. அங்கேருந்து விசுவாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இப்போ விசுவாசமானது, அதாவது தட்ஸ் என்ன பார்த்தோன்னா, விசுவாசம்னா என்ன, ஃபெய்த். நம்பப்படுகிறது என்ன ஹோப். அப்போ ஹோப் ஹேஸ் டு பி த ப்ளூ பிரிண்ட் for the faith to manifest. Hallelujah. Hope has to be the blueprint for the faith to manifest. நிறைய பேருக்கு ஹோப்பே இல்லை. நிறைய பேருக்கு என்ன ஆயிடுது, வாழ்க்கையில் நடக்கிற கசப்புகள், எல்லா விதமான பிரச்சனைகள், அதனால் என்ன ஆயிடுறாங்க, ஹோப்பே இல்லாமல் விசுவாசத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்போ விசுவாசம் எப்படி நம்மளுடைய ஜெபம் எப்படி திரும்ப மாறிடும், ஒரு பயத்தினால ஒரு ஜெபம், ஒரு பதற்றத்தினால ஒரு ஜெபம். அப்போது அந்த ஜெபம் என்ன இருக்குது, ஒரு ஆண்டவர் மேலே ட்ரஸ்டே இல்லாமல் ஒரு பயத்தினால வர ஜெபம், ஒரு திகைப்புனால வர ஜெபம். அப்படி ஜெபமே எப்படியா மாறிடுது, நம்ம ஆண்டவரை பின்பற்றுறதே எப்படி ஆயிடுது, ஒரு பயத்தினால. ஐயோ ஏதோ ஆயிருமோ அப்படின்னே ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறது, ஏதோ ஆயிருமோ, இந்த மாதம் சர்ச்சுக்கு போயிடுவோம் அப்படின்னு. we are going into the fear mode, we are going into the doubt mode because our faith, because our hope is not true. நம்மளோட ஹோப் என்னவாயிருது, விழுந்து போயிடுது. சாராளோட வாழ்க்கையில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, சாராள் அவங்க வெளியில் போகும்போதெல்லாம் என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கா குழந்த பிறக்கலை, அவங்களுக்கா இவ்வளோ நாள் ஆச்சு குழந்த பிறக்கலை, அவங்க ஹஸ்பண்டுக்கு இவங்க மூலமாக குழந்த பிறக்கலை, இப்படின்னு சொல்லி 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 அவள் என்ன பண்ணியிருப்பா, தான் வாழ்க்கையெல்லாம் கசப்பு தோல்வியின் வார்த்தை, இதை கேட்டு 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 அவள் எதுக்காக வாழ்ந்திருப்பான்னா, அவள் ஒரு பாயிண்டில் ஐ எம் அ ஃப்ரூட்லெஸ் வெசல், நான் ஒரு கனியற்ற பாத்திரம், நான் சாவறதுக்காகவே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வாழ்ந்திருப்பா. சாராள் எப்படி வாழ்ந்திருப்பா, அவள் வாழ்க்கையில் கனி இல்லை, அவளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. அவளை பார்க்குறவங்களாம் என்ன எப்படி பார்த்துருப்பாங்க, சே பாரு ஆண்டவரை நம்பி எங்கேருந்தோ வந்துச்சு, ஒரு பிள்ளையே இல்லை பாரு அப்படின்னு இருப்பாங்க. ஆண்டவரை நம்பி ஊர்லேருந்து வந்தது, ஒன்றுமே இல்லை பாரு அப்படின்னு. அவள் வாழ்க்கையில் தோல்வி, இந்த இதெல்லாம் கேட்டு 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 அவளுக்கு எப்படி ஆயிருக்கும், அவள் வாழ்க்கையே கசப்பாக இருக்கும். அப்போது அந்த இடத்துல தேவ தூதரானவர் சொல்கிறாரு, அடுத்த உற்பத்தி காலத்திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா, ஆபிரகாமுக்கும் வந்தது, சாராளுக்கும் வந்தது. ஃபர்ஸ்ட் வாட் ஷீ டிட், ஷீ லாஃப்ட். விமென்ஸ் ஆர் வெரி இமோஷ்னல், ரைட்? விமென்ஸ் என்ன டக்குன்னு எமோஷ்னலாக பர்ஸ்ட் ஆயிரும். மென்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. அவங்க இமோஷ்னலாக என்ன பண்ணிடுறா, டக்குன்னு சிரிச்சிட்றா. ஏன்னா she has been in a vicious circle. She was hearing the news again and again of the failure in her life. அவளோட வாழ்க்கையில் ஃபெயிலியர் தோல்வி 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 கேட்டு 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 அவள் ஒரு சுழற்சிக்குள்ளே போயிட்டா, ஒரு விஷயஸ் சர்க்கிள்குள்ளே போயிட்டா. அவளால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. அதனால்தான் கேட்டோன்னே நகைக்கிறா. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவள் என்ன பண்ணுறா, நகைக்கிறா. ஆனால் நான் நினைக்கிறேன் அவள் உள்ளே போயிட்டு, கூடாரத்துக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சாப்பாட்டெலாம் பரிமாறிட்டு உள்ளே போயிட்டு அவள் யோசிச்சிருப்பா, ஆண்டவர் ஊர்ன்ற பட்டணத்தில் அந்த விக்கிரக கோட்டையிலேருந்து என்னை கொண்டு வந்தார், சும்மாவா கொண்டு வந்தார் என்ன? ஆண்டவர் என் ஹஸ்பண்டுக்கு வானத்து நட்சத்திரங்களை போல கொடுப்பேன்னு சொன்னார். ஏன்னா ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட்.
ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் தட் பேபி. அந்த வார்த்தையை அவள் கேட்கும் பொழுது அவள் மனசில் யோசிச்சிருப்பா. யோசிக்க 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 என்ன ஆயிருக்கும், அவள் செத்த கர்ப்பந்தான் அவளுக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் அப்படியே உள்ளே போயிருக்கும். ஆண்டவருடைய ரிசரக்டட் பவர், ஆண்டவருடைய வல்லமை அதுக்குள்ளே போயிருக்கும். போக 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 என்ன ஆயிருக்கும், அந்த கர்ப்பம் உயிர் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவள் யோசிக்க 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 அந்த இடத்துல ஜீவன் உண்டாகுது. ஹல்லேலூயா. அப்போது நம்மளுடைய ஹோப் எங்கே இருக்குது, நம்மளுடைய ஹோப் எங்கே இருக்குது? அப்போது காலேப் இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் உண்மையும் உத்தமமாக கர்த்தரை தன் இருதயத்தில் பின்பற்றின மனுஷனாக அவர் இருந்தார். He totally trusted on Jesus. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள், கசப்புகள், இதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், we are always going into that circle. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சுழற்சிக்குள்ளார போயிடுறோம், தோல்வியின் சுழற்சிக்குள்ளே போயிடுறோம். அடுத்தது தோல்வி, அடுத்தது தோல்வி, அடுத்தது தோல்வின்னு என்ன பண்ணிடுறோம், அந்த ஒரு சுழற்சிக்குள்ளாக we are going into a circle. அப்போது போயிட்டு என்ன பண்ணிடுறோம், நம்மளோட ஃபெய்த்தே எப்படி பண்ணிடுறோம், பயத்தினால வர ப்ரேயர் ஆயிடுது, டவுட்னால வர ப்ரேயர் ஆயிடுது, எல்லாமே டவுட்லேயே வருது, ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால வரல. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், காலேப் வேறே ஆவி பெற்றவனாய் இருந்தார். 11வது வசனத்தை நான் படிக்கிறேன் இந்த நேரத்தில். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது, யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாக இருக்கிறது. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வயசில் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 85 வயதில் அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. 45 years of waiting, 45 years of waiting. அவர் 40 yearsல போய் வேவு பார்க்க போகிறாரு. ஆனால் அவரோட 45 வயது கழித்து அவர் என்ன சொல்கிறாரு, மோசே எனக்கு சொன்னதை அந்த மலை நாட்டை எனக்கு தாங்க. ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் அ பிகர் சேலஞ்ச். மனுஷங்களோட போராடுறது வேற, பிசாசோட போராடுறது வேற. கரெக்டாக நம்ம கொஞ்சம் இந்த வசனத்தை படிக்கும் போது we have to go back to Genesis 6:4. ஆதியாகமம் 6:4 எடுத்து பார்க்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த ராட்சசர்கள்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உலகத்தில் ஒரு வெள்ளத்தை கொண்டு வந்து அவங்கள எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடுறாரு. வெள்ளத்தை கொண்டு வந்து எல்லா ராட்சசர்கள், அந்த ஏனோக்கின் புத்திரர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, அழிச்சு போட்டுடுறாரு. அழிச்சு போட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இந்த இடத்துல சில ராட்சச மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீர். நான் இதை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒன்று காமிச்சார். எப்படி ஆண்டவர் எஸ்தரை வச்சு அந்த சவுல் விட்டார், சில அமலேக்கியரை விட்டார். அந்த அமலேக்கியரை எஸ்தரை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார், சரி கட்டினார். எஸ்தரை வச்சு முழுமையாக சங்கரிச்சார். ஒரு சந்ததி விட்ட பிசாசை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எஸ்தரை வச்சு காலி பண்ணார். அதே போல் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், காலேபை ஆண்டவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த ராட்சச மனிதர்களை அழித்தார் என்று நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாளாகவே ஆண்டவருக்கு எனக்கு இப்படி ஒரு விஷனை கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரு யுத்தத்தில் நிற்கிற மாதிரி. அந்த யுத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆண்டவர் நம்மளை வச்சு செஞ்சிட்ருக்கிறார் யுத்தத்தை, இன்னொரு சைடு பிசாசு அவனுடைய நபர்களை வச்சு யுத்தம் செஞ்சிட்ருக்கிறான். அப்போது அந்த இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க. இப்போ ஆல்டரில் நிறைய பேர் நம்ம நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைடு, இன்னொரு சைடு பிசாசு அவனுடைய கூட்டத்தை வச்சு நிறைய பேர் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் ஒரு ஒரு பிசாசை அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்,
மோஸ்ட் பவர்ஃபுல்லான வெப்பனை தான் ஃபஸ்ட்டு கையில் எடுப்பார். கரெக்டாக? ஹில் டேக் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் ஹிஸ் ஹேண்ட். அப்போது இந்த இடத்துல நான் பார்க்குறேன், ஆண்டவர் வந்து கூட நிறைய பேர் இருந்தாங்க. யார் யாரெல்லாம் இருந்தாங்க? மனாசே கோத்திரம் இருந்தாங்க, எப்ராயிம் கோத்திரம் இருந்தாங்க, அப்புறம் நப்தலி கோத்திரம் இருந்தாங்க, யூதா கோத்திரம் இருந்தாங்க, ரூபன் கோத்திரம் இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் காலேபை பிடிக்கிறாரு. ஏன்னா he uses the most powerful weapon to demolish the enemy. hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மளை கையில் எடுக்கிறாருன்னா நம்ம எந்த அளவுக்கு, how are we the mighty weapon in his hand, or we will bring failure to him? நம்ம இல்லை அவருக்கு ஒரு தோல்வியை கொண்டு வருவோமா? ஆண்டவருக்கு தெரியும் எந்த வெப்பனை எந்த நேரத்தில் நம்ம எடுத்தால் பிசாசை காலி பண்ணலான்னு. அப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் ஒரு வெப்பன், ஹெப்சிபா என்ற ஒரு வெப்பன், வெனிசா என்ற ஒரு வெப்பன், அதே போல் வில்லியம்ஸ் பிரதர் என்ற வெப்பன், ஒரு ஆண்டவர் அப்போது யுத்தத்தில் எந்த வெப்பனை தான் கையில் எடுக்கிறாரோ அப்போது ஏனோக்கிற ஆண்டவர் வந்து பிளான் பண்ணி உலகத்தையே அழிச்சார். உலகத்தையே நோவாவினுடைய காலத்தில் நம்ம பார்க்குறோம், உலகத்தையே அழிச்சார் அந்த ராட்சச மனிதர்களே. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பிசாசோட தொடர்பு உண்டு, அவங்க பிறந்த பிள்ளைகள். அவங்களுக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குள்ள மனுஷங்களாக நம்ம வாழ்கிற போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க எப்படி வந்து இருந்திருப்பாங்க கொஞ்சம் பாருங்கள். அவங்களாம் ராட்சச புத்திரர்கள். நான் யோசித்தேன், நம்மெல்லாம் இத்தினோண்டு கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டோன்னா அவங்க சாப்பிட்ற கிரேப்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம இத்தினோண்டு ஆப்பிள் சாப்பிட்டோன்னா, அதனால தான் இவங்கெல்லாம் வேவ் பார்க்க போயிட்டு பெரிய இது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நான் யோசித்தேன். நான் பெரிய ஒரு கொள்ளையை எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போது அவங்க, இது வந்து என்னோடய இமேஜினேஷன், அது வந்து பைபிளில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ அவங்களாம் எப்படி சாதாரணமாக சாப்பிட்ருப்பாங்க? பயங்கரம் ராட்சசர்கள்லாம் எப்படி சாப்பிட்ருப்பாங்க? பயங்கர ராட்சச உணவுகளை தான் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல எப்படி காலேப் வந்து ஆண்டவர் காலேபை யூஸ் பண்ணி அந்த ராட்சசர்களை முறியடிக்கிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போது அவர் வந்து அந்த வயதில் அந்த ராட்சசர்களை பார்த்து அவர் பயப்படவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கலாம். 11வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குது, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்று சொன்னார். அப்போது நான் நினைக்கிறேன் அவருக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு சுயமே இருந்திருக்காது. God uses people who doesn't have self in them. இதை நல்லா மார்க் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உலகத்தில் வந்து மாற்றி தான் பேசுவாங்க. செல்ஃப் 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 தான் ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சுயம் என்பது இல்லாது இருக்கிற நபர்களை தான் ஆண்டவரால் யூஸ் பண்ண முடியும். எஸ்தர் போய் நிற்கிறா ராஜாவுக்கு முன்னாடி, என்னை சாவடித்தாலும் அடிக்கட்டும், நான் என் ஜனங்களுக்காக நிற்பேன் அப்படின்னு நிற்கிறா. இவர் எப்படி போகிறாரு? ஏனோக்கியர்கள் எல்லாம் யார்? ராட்சச புத்திரர்கள். அவங்கெல்லாம் எப்படி? ராட்சச புத்திரர்கள். அப்போ அவங்கெல்லாம் உஃப்னு ஊதுனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? பறந்து போயிடுவோம் நம்ம. அப்போது அப்படிப்பட்ட நபரோடு இவர் போய் நிற்கிறாரு. தாவீது போகிறாரு, யாருக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு? கோலியாத் முன்னாடி. கோலியாத் வந்து எப்படி வேணால் அவனை அழிச்சிடலாம், ஏன்னா அவன் வந்து ஒரு ராட்சச மனிதன். அவனுக்கு என்ன, என் ஆண்டவரோட நாமத்தை நீ தூஷிக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவர் நிற்கிறாரு. அந்த இடத்துல அவர் எதை பற்றியுமே யோசிக்கல, ஆண்டவரை பற்றி மட்டும்தான் யோசித்தார். அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள சுயம் என்பதை அவங்க அப்படியே ஒப்பு கொடுத்து அவங்க அதை சுத்தமாக அழிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா நம்மளுக்குள்ள சுயம் என்பது அப்படியே அயோட்டாவே இல்லாமல் அப்படியே அழியணும். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போது
இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், காலேபை கொண்டு கர்த்தர் அந்த ஏனோக்கியர்களை துரத்தி விடுகிறார். 13வது வசனத்தில் தான் நம்ம பார்க்குறோம். 13வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யோசுவா எப்புன்னேவின் குமாரனாகிய காலேபை ஆசிர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஹல்லேலூயா. எபிரோனை அவருக்கு சுதந்திரமாக கொடுத்தான். அது கீழே இருக்க வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, முன்னே எபிரோனுக்கு கிரியாத் ஆர்பா என்ற பெயர் இருந்தது. ஆர்பா என்பவன் ஏனோக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்திருந்த தேசம் அமைதலாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், காட் சேஞ்சிங் கிரியத் ஆர்பா இன்டு ஹெப்ரோன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிரியத் ஆர்பா என்றதை எபிரோனாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதே போல தான் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஒரு கிரியாத் ஆர்பா போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு ஜெயண்ட் போல ஒரு சூழ்நிலை. இதை எப்படி நான் சந்திப்பேன், இந்த சூழ்நிலையை நான் எப்படி சந்திப்பேன், இதை எப்படி நான் ஜெயம் கொள்ளுவேன், இதை எப்படி நான் தோற்கடிப்பேன், இந்த லேண்டை எப்படி நான் வாங்குவேன், இந்த இந்த பாவத்திலேருந்து நான் எப்படி வருவேன், இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி விலகுவேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள நிறைய கலக்கங்கள், வேதனைகள் நம்மளுக்குள்ள, ஐயோ ராட்சசர் போல இந்த இந்த குடும்பத்தின் உறவினர்கள் இருக்கிறாங்களே, நான் எப்படி இவங்களை மேற்கொள்ளுவேன், இல்லை ராட்சசர்கள் போல இந்த சூழ்நிலை எனக்கு காணப்படுகிறதே, நான் எப்படி இதை மேற்கொள்ளுவேன் அப்படின்னு நம்மளுடைய இருதயத்தில் யோசித்து கொண்டு இருக்கலாம். சாராலும் யோசிச்சிருப்பா இல்லை, அவள் யோசிச்சிருப்பா, ஐயோ எப்படி நான் பிள்ளை பெறுவேன் என் கணவருக்கு அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சிருப்பா. ஆனால் சாட்சிக்கும் விட்னஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சாட்சின்றது என்ன, நம்மளா மைக் பிடிச்சி ஆண்டவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், வீடு கொடுத்தாரு, அது பண்ணார், இது பண்ணாருன்னு சொல்கிறது. விட்னஸ் என்ன தெரியுமா, நம்ம ரோட்டில் நடந்து போனாலே, தெரியுமா இவங்களை பற்றி, இவங்க ஊர் பட்டணத்துலேருந்து அந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டுட்டு வந்தாங்களாமா, பாரு ஆண்டவர் கர்ப்பம் செத்ததுக்கு அப்புறம் பிள்ளையை கொடுத்துருக்கிறாருன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதுதான் விட்னஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை விட்னஸ்க்காக மார்க் பண்ணியிருக்கிறாரு. அப்படி உற்சாகமாக சொல்லணும். அப்படியே நீங்கள் சொங்கி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தரையில் விழுந்து, ஆண்டவரே தலையில் விழுறதுனா எங்களுக்கு சேர்த்து கொடுத்துருங்க. ஆண்டவர் சாட்சின்றது ஒரு பங்கு, விட்னஸ்ன்றது ஒரு பங்கு. அப்போது நம்மளை விட்னஸாக மாற்றுறாரு. இந்த வருஷம் எனக்கு அற்புதம் நடக்கல ஆண்டவரே, அதிசயம் நடக்கல ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வருஷம் வேஸ்ட்டாக போச்சு ஏசப்பா, அவன் ஏமாற்றிட்டான், இவன் ஏமாற்றிட்டான், எதுவுமே செய்யலை ஆண்டவரே அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஆண்டவர் உங்களை விட்னஸாக மாற்றிட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து போகும்போதே உங்களை பார்த்து பேசுவாங்க, இவன் எங்கேருந்து வந்தான் தெரியுமா, எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தான் தெரியுமா, எங்கேருந்து வந்தான் தெரியுமா, பாரு இன்னைக்கு இப்படி இருக்கிறான் பாரு, ஆண்டவர் அவர் கூட இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கிரியாத் ஆர்பாவை ஹெப்ரோனா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியாத் ஆர்பா போன்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஆண்டவர் என்னமா மாத்துறாரு, ஹெப்ரோனா மாத்துறாரு, எபிரோனாக மாற்றுகிறார். கிரியாத் ஆர்பா என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவரி, ஒரு அடிமை. ஆனால் எப்ரோன் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட உடன்படிக்கை உள்ள இடம். ஹல்லேலூயா. ஆண்டவரோட உடன்படிக்கைக்குள்ளே யார் நுழைய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரோட உடன்படிக்கைக்குள்ளே எவனா கையை வச்சா ஆண்டவர் தூக்கி விசிறிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எப்ரோனுக்கு நேராக ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிற வல்லமையுள்ள ஆயுதங்களாக நம்மளை உருவேற்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிரியாத் ஆர்பாவிலிருந்து எப்ரோனாக ஆண்டவர் மாற்றுகிறார். முதலாவது நம்ம பார்த்தோம் என்ன, ஹீ இஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். ஹீ இஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். அவர் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை, அது காரியத்தை நிச்சயமாகவே
நிறைவேற்றி முடிக்கும். அப்போது அவரோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாகவே இட் இஸ் கோயிங் டு கெட் ஃபுல்ஃபில்ட். நிச்சயமாகவே அது நடந்து தீரும். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்குறோம். யோசுவா 14:10 நம்ம பார்க்குறோம். இப்போது இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடே சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். அப்போது அந்த வார்த்தை நிறைவேற வரைக்கும் கர்த்தர் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். 45 வருஷம் ஆயிடுச்சு. அதே போல தான் ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்பாக ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? சின்னு, டெத்து, பாவம், அவங்களுக்குள்ளார மரணம், கட்டு, பிசாசு ஒருத்தர் பிடிச்சிச்சுன்னா கடைசி வரைக்கும் பிசாசு பிடிச்சது தான். யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்க. இன்றைக்காவது பிசாசு பிடிச்சா சபையில் வந்து ஓட்டி அவங்க விடுதலையாக போயிடுறாங்க. அன்றைக்கெலாம் பிசாசு பிடிச்சா பிசாசு பிடிச்சது தான். அவங்களுக்கு விடுதலையே கிடையாது. வியாதினா வியாதி தான். கடைசி வரைக்கும் அந்த வியாதியில் அவங்க அழியணும். ஒரு ஹோப்புன்றதே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் கிரைஸ்ட் வாஸ் பார்ன். ஹல்லேலூயா. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசிப்போம். காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்போ God is sending his most powerful weapon into this world. அவருடைய சொந்த ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். எதுக்கு? நம்ம பார்க்குறோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு பார்க்குறோம். அப்போ மரணத்தினுடைய கூரை அழிச்சு போடுவதற்கு, பாதாளத்தினுடைய ஜெயத்தை அழிச்சு போடுவதற்கு, பாதாளத்தோட ஜெயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம பாவத்தில் இருக்கிறது, சாபத்தில் இருக்கிறது, கட்டுகளில் இருக்கிறது. இதுதான் பாவத்துடைய ஜெயம். ஆனால் அந்த மரணத்தையும் பாதாளத்தையும் அழிப்பதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. எப்படி காலே வந்து ஹெப்ரோன்குள்ளார he stepped into ஹெப்ரோன், அதே போல் பிலீவர்ஸ் ஆகிய நம்ம என்ன பண்ணுறோம்? we are stepping into our sonship. ஹல்லேலூயா. நம்ம அந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? காலடி எடுத்து வைக்கிறோம். கலாத்தியர் 4:7 படிக்கலாம். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே யானால் கிறிஸ்து மூலம் தேவனுடைய சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். அப்போ கிறிஸ்து மூலமாய் நம்ம என்னவாகிறோம்? we are entering into the inheritance of God. Hallelujah. we are entering into the inheritance of God. அப்போ கர்த்தர் அவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவது அவருடைய பிரதான நோக்கமாக இருக்குது, சித்தமாக இருக்குது. நம்மளுக்கு இன்ஹெரிட்டன்ஸை கொடுக்கறதுல நீங்களும் நானும் பிரியப்படுறதை விட அவர் அதிகமாக பிரியப்படுறாரு. ஹல்லேலூயா. நம்மளை சுதந்திரவாளிகளாக மாற்றுறதுல நம்மளை விட அவர் பக்காவாக பிளான் பண்ணிட்டுருக்கிறாரு. அவர் பக்காவாக என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு? பிளான் போட்டுட்ருக்கிறாரு. நம்மளை ஜெயமாக மாற்றுவதில் நீங்களும் நானும் முயற்சி எடுக்கிறோமோ இல்லையோ, அவர் சீனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எக்ஸாக்ட் சீன் ஹீ இஸ் கிரியேட்டிங் இன் த பேக்ரவுண்ட். நம்மளுடைய ஐஸில் அதை பார்க்க முடியல, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஐஸில் அதை பார்க்க முடியல. ஹவு Caleb stepped into Hebron as like that the believers are stepping into the inheritance that God has kept. Hallelujah. What is that inheritance? Slavery to sonship. Hallelujah. அடிமைத்தனத்திலிருந்து நாம் சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். நாம் கிரியாத் அர்பா போன்ற சூழ்நிலையிலிருந்து எப்ரோன்குள்ள கவனன்ட்குள்ள நம்ம நுழைகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்கலாம், no giants exceeds God's promise. Hallelujah. எந்த ராட்சசர்களோ, எந்த பிசாசனுடைய கிரியைகளோ, எந்த
சாபமோ கட்டோ பரம்பரையாக வர எந்த சாபங்களோ எதுவுமே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு மேலே கிடையவே கிடையாது. நோ ஜெயன்ஸ் கேன் எக்ஸீட் காட்ஸ் ப்ராமிஸ். எந்த ஒரு பிசாசுடைய கிரியை என்ன ஒரு பாவமாக இருக்கலாம், ஆண்டவரே இந்த பாவத்திலே நான் விடுதலையாகவே முடியலையே, இந்த சாபத்திலேருந்து விடுதலையாகவே முடியலையே, சந்ததியாக வருது, இந்த சாபக்கேட்டிலேருந்து விடுதலையாகவே முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே நீங்கள் நில்லுங்க. நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், வாக்குத்தத்தத்தில் நில்லுங்கன்னு சொல்கிறோம். நான் ஒரு சில நேரத்துக்கு யோசிப்பேன், இந்த கடல் போட்லலாம் ட்ராவல் பண்ணும்போது அலைகள்லாம் வரும். நின்றுட்டு இருக்கிறது சேஃபாக, படுத்துடுறது சேஃபாக? சொல்லுங்கள் பார்க்கலாம். படுத்துறது சேஃப். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உங்கள் வாக்குத்தத்தத்தை கீழே போட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக படுத்துடுறேன் ஆண்டவர். நின்றுட்டு இருந்தால் கூட யாராவது என்னை கீழே தள்ளிடலாம், நான் உங்கள் வாக்குத்தத்தத்தில் படுத்துடுறேன் ஏசப்பா. ஏன்னா தட்ஸ் த ஒன்லி கீ ஐ ஹாவ். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே நான் இந்த யுத்தத்தில் தனியாக நிற்கிறேனே ஆண்டவரே, எனக்கு தோல் சாய ஒருத்தர் இல்லை ஆண்டவரே, நான் சாய்வதற்கு ஒருத்தர் இல்லையா ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் கலங்கி நீங்கள் நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இறுதி வரை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த நீங்கள் வல்லவங்களா இல்லை, உங்கள் அப்பா வல்லவங்களா இல்லை, உங்கள் சகோதரங்க வல்லவங்களா இல்லை, முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த அவர் மாத்திரமே வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்ம வாக்குத்தத்தத்தில் என்ன பண்ணிடணும், சாஷ்டாங்கமாக படுத்துடணும். நம்ம நின்னாதான் எவனா தள்ளிடுவோம், பிசாசு வந்து டக்குன்னு தள்ளிடுவோம். நம்ம ஆண்டவரே உங்கள் வாக்குத்தத்தத்தில் நான் படுத்துடுறேன் ஆண்டவரே. சில பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து என்னென்னு யோசிச்சுக்கணுன்னா, நான் வந்து ஐ டோன்ட் கேர் கிறிஸ்டியனாக இருக்கிறேன், இனிமேல் நான் ஆண்டவரே ஐ டோன்ட் நோ கிறிஸ்டியனாக மாற ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆண்டவரே எனக்கு இது தெரியல, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, எனக்கு இது தெரியல சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இதை நான் எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களோட பலத்தினால என்னால் செய்ய முடியும், உங்களோட வல்லமையினால் என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தில் நான் தனியாக நிற்கிறது போல் நிற்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கொஞ்சம் மேலே அண்ணாந்து பாருங்க, எலியா எப்படி கேயாசினுடைய கண்களை திறந்தாரோ அதே போல் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்கட்டும். பரலோக சேனையே உங்களை சூழ பாளையம் இறங்கி the heavenly witnesses are noticing you. அவங்க எல்லாரும் ஓயாது உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் what move my daughter is going to take, what step she is going to do. காலேபு யோசுவாவையும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோமா, விசுவாசத்தை சொல்ல போகிறோமா, இல்லை அந்த 10 பேர் போல் இருதயத்தை கரைய பண்ணுகிற வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்க போகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஜெயன்ஸ் போன்ற சுச்சுவேஷன், இட் குட் பி ஃபியர், அது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு அடிமைத்தனத்தின் நுகமாக இருக்கிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒட்டைத்து என்ன பண்ணுவார், ஒரு டிவைன் கவனன்ட்குள்ளே நம்மளை கூட்டி செல்ல அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன இருக்கணும், காலேபுக்கு இருந்த அந்த விகர் இருக்கணும், காலேபுக்கு இருந்த அந்த உற்சாகம் இருக்கணும், காலேபுக்கு இருந்த அந்த மன தைரியம் இருக்கணும், அந்த பலன் இருக்கணும். அது எங்கேருந்து வருது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு என்ன வசனம் முடிப்பீங்கன்னு பார்த்தா என்ன தூங்கிட்டீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் சொல்கிற வசனம். உம்மாலே நான் ஒரு அப்போது அவரால் இயேசு கிறிஸ்துவால் நம்ம மதிலை தாண்ட தான் போகிறோம், அந்த யுத்தத்தில் நம்ம ஜெயத்தை கொள்ள தான் போகிறோம், அவரால் நம்ம ஒரு சேனைக்குள்ளே பாய தான் போகிறோம். ஆண்டவர் சர்வாயுதங்களில் எல்லா சர்வாயுதத்தையும் கொடுக்குறார், ஆனால் முதுகுக்கு மட்டும் சர்வாயுதமே கொடுக்கல. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி திரும்பி ஓடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிரி குத்திடுவான் ஈஸியாக. ஹல்லேலூயா. அப்போது எல்லாத்துக்கும் ஆண்டவர் சர்வாயுதம் கொடுக்குறார், தலை கொடுக்குறாரு, கை கொடுக்குறாரு, காலுக்கு கொடுக்குறாரு, இடுப்புக்கு கொடுக்குறாரு, எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. முதுகுக்கு மட்டும் ஆண்டவர் விட்டுட்டாரு.
ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். we are called to go forward. we are called to go forward. பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, you are called to go forward. நீங்க முன்னேறி செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க புறம் முதுகிட்டு ஓடுவதற்கு அல்ல, நீங்க முன்னேறி செல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் உங்களை பின்னாடி போக செய்யக்கூடாது, எகிப்தின் அனுபவங்களுக்கு போக செய்யக்கூடாது, பேக்ஸ்லிடனுக்குள்ளே போக செய்யக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் வர சவால்களை நீங்கள் எடுத்து அந்த இடத்துல உங்கள் சுயத்தை உடைச்சி நீங்கள் என்ன பண்ணணும், முன்னேறி செல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God is calling you for that. நெக்ஸ்ட் நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம், the rule of Jesus Christ. ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 11வது வசனம். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாய் இருந்த நாட்களின் லக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். ஹல்லேலூயா. அதே போல் ரெவலேஷன் 5:5 எடுத்து படிங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யூதா கோத்திரத்தின் ராஜாவாக எங்கேருந்து ஆளுகை செஞ்சார், எப்ரோனிலிருந்து ஆளுகை செஞ்சான்னு பார்க்குறோம். அப்போது he ruled from the covenanted place. he reigned from the covenant place. அவர் எங்கேருந்து அவர் ராஜரிகம் பண்ணார், தாவீது எப்ரோனிலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து நம்ம பார்க்குறோம் அவர் ராஜரீகம் பண்ணார். ரெவலேஷன் 5 வெளிப்பாடு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அளவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொடுக்கிறார் என்றார். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர். அப்போது God would have ruled from that covenant. Hallelujah. Jesus would have ruled from the covenant. ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து ராஜரீகம் பண்ணுகிறவராக இருந்தார். அந்த covenanted பிளேஸ்லேருந்து ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்போது நீங்களும் நானும் அவரால் அழைக்கப்பட்ட we are all the covenants of Jesus. Through us God wants to reign in this world. Hallelujah. Through us God wants to reign in this world. ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை என்னையை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, ராஜரீகம் பண்ண போகிறாரு. பிசாசு தலையை நசுக்க போகிறாரு. அப்போ நம்ம என்னவா இருக்கணும், உற்சாகம் உள்ளவர்களாக. காலேபை போல அவர் 85 வயதுலேயும், இப்போல்லாம் நான் பார்க்குறேன் வாலிபர்களோட முதியவர்கள் தான் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ணுறது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, அதுக்கப்புறம் ரீல்ஸ் பார்க்குறது. ரீல்ஸ் பார்த்துட்டு இதுதான் அவங்களுடைய வேலையே. டெய்லி அவங்க எந்திரிக்கிறது எதுக்குன்னா ரீல்ஸ் பார்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, டிவியில் சீரியல் பார்க்குறது. நிறைய வாலிப பிள்ளைங்க கூட ஏதாவது நம்ம செய்யணும் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இதுக்காக போய் பிளட் டெஸ்ட் வேறு எடுத்துகிட்டு வருவாங்க. மாதம் போய் டாக்டரை பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க, மருந்தெல்லாம் கரெக்டாக போட்டுக்குவாங்க. எதுக்கு உயிரோடு இருக்கணும்னா ரீல்ஸ் பார்க்குறதுக்காக. அப்போ நம்ம ரீல்ஸ் பார்க்குறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே காலேப் 85 வயதில் அவன் என்ன பண்ணான், எப்ரோனை சுதந்திரமாக பெற்றான். நீர் எனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருப்பது எதற்காக? ஏதோ 2 ரீல்ஸ் பார்த்துட்டு 4 ஏழைங்களுக்கு சோறு போட்டு அப்பா 4 பேத்துக்கு எப்படியோ பிரசங்கம் பண்ணிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறதுக்கு இல்லை. யுத்தம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ராட்சசர்களை கீழே தள்ளுவதற்காக நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஏதோ நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஏதோ ஒரு ஊழியத்தை பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நம்மளை என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாரு? யுத்தத்திற்கு அழைச்சிருக்கிறாரு. அப்போ we have to have that attitude inside us. Hallelujah. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நம்ம போய் முழங்கால நின்று ஜெபம் பண்ணி இந்த கட்டை உடைக்கணும். நம்ம பிள்ளைங்களை அணுகிற இந்த கட்டுகளை உடைக்கணும். இந்த பிசாசை
போராடி நம்ம அதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் எனக்கு வயசாயிருச்சு, நான் ரிட்டையர் ஆக போகிறேன், ரிட்டையர் ஆகிட்டேன், அவ்வளோதான், என்னோட இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் சாவுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. we are called to win in the battle. We should have that battle mentality. We always should be battle conscious. எந்த நேரத்தில் பிசாசு விழுங்கலாம் என்று கர்ஜித்து நம்மளை சுற்றி அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், கர்ஜித்து கொண்டு இருக்கலாம். எவனை விழுங்கலாம், எவனை தள்ளி போடலான்னு சொல்லிட்டு, கொலை செய்யலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், கர்ஜிக்கிற சிங்கம் போல் 24/7 அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 24/7 ஒரு 4000 வருஷம் 5000 வருஷம் எப்போ உலகம் தோணுச்சுன்னு தெரில, அப்போலேருந்து 24/7 ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான் அவன். நம்ம இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம், வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறோம். அவனுக்கு வெக்கேஷனே கிடையாது. அவனுக்கு 24/7 அவன் வந்து 5000 வருஷம் 6000 வருஷத்துலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறான் அவன். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய போராயுதங்களை எடுத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God wants to reign from us. ஆண்டவர் நம் மூலமாக ராஜரீகம் பண்ண விரும்புகிறார். அதே போல் எப்ரோன் வந்து எப்படிப்பட்ட ஒரு இடம்னு பார்த்தோன்னா, ஜெனசிஸ் 49, அதாவது ஆதியாகமம் 49வது அதிகாரம் 30லிருந்து 33வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரோனுக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோனின் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினோம். அப்போ எப்ரோனில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க பார்த்துக்கோங்க, எல்லா கவனன்டட் பீப்புளோட பரியல் கிரவுண்டாக இருந்திருக்குது. அப்போது பிசாசு சும்மானாச்சுக்கு ஒரு இடத்தெல்லாம் வச்சிட்ருக்கான்லாம் கிடையாது. பிசாசு வந்து ஒரு இடத்த வைக்கிறான்னா, he chooses the God's place. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்வான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெரிய நோக்கம்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் யோசித்தேன், ஏன் எஃப்ராயிமோட பிளேஸை அவன் பிடிச்சிருக்கலாம், இல்லை நப்தலியோட பிளேஸை அவன் பிடிச்சிருக்கலாம், ஏன் கரெக்டாக இந்த கிரியாத் அர்பாவை வந்து அவன் பிடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு தெரியும்ல எந்த இடம் வந்து சூப்பரான பிளேஸ், ஆண்டவர் ரொம்ப கவனன்ட் வச்சிருக்கிறாரு, பிரிய வச்சிருக்கிறாருன்னு. அதுக்குள்ளற ஆபிரகாமினுடைய எலும்புகள், சாராளுடைய எலும்புகள், அந்த இடத்துல ஈசாக்கு, யாக்கோபு, லேயாளுடைய எலும்புகள் அந்த இடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி பொசிஷன் பண்ணுறாரு பார்த்தீங்களா? காலேபுடைய இருதயத்தில் வந்த ஆசை இயேசுவினால் உண்டானது, ஆண்டவரால் உண்டான ஆசை. He wants to claim that place. He wants to possess that place. அப்போது ஏனோக்கியராக அந்த இடத்துல ராட்சசர்களை வச்சு அந்த இடத்துல ரூல் பண்ணி கொண்டிருந்தான் பிசாசு. ஏன்னா அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நபர்கள் இருந்த இடம். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் ஹீப்ரூஸ் 11:13 எடுத்து படிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் தூரத்தில் ஏசப்பாவை கண்டு, அவர் கொண்டு வர ரட்சிப்பை கண்டு விசுவாசத்தோடு மரிச்சிருக்கிறாங்க. அவங்க மரித்துட்டாங்க, இருந்தாலும் ஆண்டவர் அதை மறக்கலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க தாய் தகப்பன் பண்ண ஜெபங்களை ஆண்டவர் மரித்தே போக விடலை, மறக்கவே செய்யலை.
ஹல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் மேலே எழுதப்பட்டிருக்குது. உங்கள் மேலே ஆண்டவர் அதை ரிவைவ் பண்ணி கொண்டு வருவார். ஆண்டவர் அதை ரிவைவ் பண்ணி கொண்டு வருவார். காலேபை போன்ற நபர்களை எழுப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஹீ வில் ரிவைவ் தட். நீங்கள் நினைக்கலாம், நான் தானே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன், நான் என்ன பண்ணுறது? கவலைப்படாதீங்க, நானும் அப்படி தான். நானும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன் தான். நம்ம இயேசு கிறிஸ்துவினால எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், பாஸ்டருக்கெலாம் 5 ஜென்ரேஷனாக ஊழியம் செஞ்சுருக்குறாங்க. அப்பா எவ்வளோ பிளெஸ்ஸிங், எவ்வளோ இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். நான் யோசிப்பேன், நான்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிறிஸ்டியன். இப்போ நம்மளுக்கெலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய தகப்பனாக இருக்கிறேன். ஏன் மூலமாக எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உனக்குள்ளே வரும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எல்லா விதமான செத்து போயிருச்சு ஆண்டவரே, இந்த காரியம் மறிச்சு போயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். Through the resurrected power of Jesus Christ, everything will be revived. Hallelujah. Everything will be revived by the power of God. கடைசியாக ஒன்று வாசித்து முடிச்சிருவோம். யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், காலேபனுடைய மகள் அக்சால் கல்யாணம் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகிறாங்க. காலேப் அந்த பவர்ஃபுல்லான ராட்சஸரை யார் கொலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். அக்சால் ரொம்ப ஷீஸ் அ வெரி பியூட்டிஃபுல் விமன். அப்போது ஒத்னியேல் என்ற ஒருத்தர் அந்த ராட்சஸரை வீழ்த்தி துரத்தி விட்டு அக்சாலை கல்யாணம் பண்ணுங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பொண்ணு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கள் அப்பா வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், பஸ்லலாம் எங்கேயாவது வண்டியில் ஏறினது, நிறுத்துங்க நான் ஃபோனை விட்டுட்டேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ஓடுவோம்ல. அது மாதிரி அவள் என்ன பண்ணுறா, நிறுத்திட்டு திரும்ப ஓடி போய் அவங்க அப்பாட்ட ஒன்று கேட்க போகிறா. என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல அவள் கேட்குறா, நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றாள். எவ்வளோ காலேபை போல அவள் எவ்வளோ ஷூடாக இருக்கிறா பாருங்களேன். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, வறட்சியான நிலங்களெல்லாம் கொடுக்குறாரு. நம்ம நிறைய நேரம் கல்யாணம் ஆகி போகும்போது அப்பா கிட்ட என்னத்தை பிடுங்கிட்டு போகலாம், சுரண்டிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? தெரியல நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்ட்டு. பட் ஆனால் அவள் என்ன பண்ணுறா, ரொம்ப ஞானமாக உன்னை கேட்டு வாங்குறா. நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும் என்றால், அப்போது அந்த நீர் பாய்ச்சலான நிலம் எதை குறிக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீர்னாலே என்ன, பரிசுத்த ஆவியானவர். அப்போது வறட்சியான சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் அப்பா கிட்டேருந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வரதட்சணையை, ஒரு டௌரியை கேட்டு வாங்க முடியும். அதை மட்டும் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வறட்சியாக நம்மளுக்கு இருந்தாலும் ரெபேக்கால போல் நம்ம என்ன பண்ணுவோம், மோண்டு 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 ஊற்றி எல்லா வறட்சியை என்ன பண்ணிடலாம், செழிப்பாக மாற்றிடலாம். இப்போது அக்சால் எவ்வளோ ஷார்ப்பாக பண்ணுறார் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அக்சால் கேட்குறா, நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தர வேண்டும். ஏன்னா அவங்க அப்பா நிறைய பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்குறாரு, அதெல்லாம் வறட்சியாக இருக்குது. அவள் பிளான் போடுறா, எனக்கு நீர் பாய்ச்சலான அதே போல் இந்த காலை பொழுதிலும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போமா, ஆண்டவரே என் வாழ்க்கை வறட்சியாக இருக்குது ஆண்டவரே, என் வாழ்க்கை கனியற்றதாக இருக்குது ஆண்டவரே, ஒரு டெசலேட்டட் லேண்டாக இருக்குது ஆண்டவரே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வரும்பொழுது என்ன ஆகும், எல்லா டெசலேஷனும் எப்படி ஆயிரும், ஃபெர்டைல் கிரவுண்டாக மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி மேலே நம்மளுக்கு ஒரு தாகம் இருக்கணும், ஒரு வாஞ்சை இருக்கணும். அப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், காட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹீ இஸ் அ ப்ராமிஸ் கீப்பிங் காட். ஹீ கேவ் அஸ் த சன்ஷிப் ஃப்ரம் ஸ்லேவரி. அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுக்கு
ஒரு புத்திர சுபகாரத்தை அவர் கொடுத்தார். அதே போல் ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம், நோ ஜயன்ஸ் கேன் ஓவர்டேக் காட்ஸ் ப்ராமிஸ். பிசாசு எந்த வாக்குத்தத்தங்களுக்கும் மேலே எழும்பவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் அடித்து கீழே போட்டு வச்சுட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் அடித்து கீழே போட்டு அவர் சிங்காசனத்தில் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்ந்து மேலே பிதாவுக்கு பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் கீழே தான் எல்லாமே இருக்குது. நம்ம we are also seated along with him in the throne. ஹல்லேலூயா. நம்மளும் அவர் கூட அவரோடு நம்ம அங்கே ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போது no giants can overtake us. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், we are going to reign. ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்ம மூலமாக ராஜரீகம் பண்ண போகிறார். நான்காவதாக நம்ம பார்த்தோம், through the resurrected power of Jesus Christ, all the dead promises, all the buried promises are going to come alive. Hallelujah, hallelujah. எல்லா ஐயோ ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை செத்து போச்சு மரிச்சு போச்சு அப்படின்னு நினச்சதில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ரிவைவ் பண்ணுவார். ஐந்தாவது பார்த்தோம், Holy Spirit is our greatest inheritance. Hallelujah. எல்லா வறட்சியான சூழ்நிலைகளையும் பரிசுத்தாவியானவர் எப்படி மாற்றுவார்? அப்படியே செழிப்பா அசால்ட்டாக என்ன பண்ணுவார்? அப்படியே அதை சூப்பராக மாற்றிட்டே போயிட்டு இருப்பார். He is our comfort, He is our helper. Without Him we cannot do anything in this earth. Hallelujah. He is the greatest helper that God has given us. கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம எந்திரிச்சு நின்று அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களுக்கு நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிரையோ யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஜெயத்தை கொடுக்கிற அப்பா தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தை பெற விசுவாசிக்கிறதோடு நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஜெயத்தை கொடுப்பதில் அதிக 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 பிரியமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க துவண்டு போகிறதுல உங்களுக்கு விருப்பமே கிடையாது ஏசப்பா. இந்த நேரத்துலையும் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. காலேபை போல எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை தாங்க, பிசாசுடைய கோட்டைகளை தகர்த்து போடத்தக்கதாக ஆண்டவரே, பிசாசுடைய நுகங்களை முறியடித்து போடத்தக்கதாக எங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய ஆவி எங்களுக்குள்ள வேங்க ராஜா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. அப்பா தேவ நாமம் எங்களுக்குள்ள மகிமை பெறட்டும். ஆண்டவரே எங்களை சமர்ப்பிக்கிறோம். அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க பார்ப்போம். Jesus, fill us, oh Father. Fill us, oh Jesus. Fill us, oh Father. Hallelujah. Fill us, oh Jesus. Hallelujah. ஆண்டவரே இந்த நேரத்தில் காலேபுக்குள்ள இருந்த ஆவி, யோசுவாவுக்குள்ள இருந்த ஆவி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களுக்குள்ளாரையும் நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி இறங்கி வரட்டும். இந்த ஆண்டவரே இந்த 11 மாதங்கள் எங்களுக்கு நடக்காத காரியங்களை இனிமேல் நீங்கள் நடக்க வைக்க போகிறீங்க. பிகாஸ் we are called to be a witness of Jesus Christ. ஆண்டவரே நாங்கள் அப்பா உம்முடைய விட்னஸாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே தேவ பிரசன்னம் எங்கள் மேலே இறங்கி வரட்டும். அப்படியே வாய்களை திறந்து ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிடுவோமா? ஏசு என்ற நாமத்தில் தான் ஜெயம் இருக்குது, அவருடைய ரத்தத்தில் தான் வெற்றி இருக்குது. ஏசு 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 ஏசுன்னு கூப்பிடலாமா? ஏன்னா அவருடைய நாமந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்திருக்கிற நாமம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நேரத்தில் சுதந்திரித்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த செய்தி எங்க வாழ்க்கையில ஏதோ அழிந்து போகிறதாக இல்லை, மறந்து போகிறதாக அல்ல ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை மாற்றி போட்டுட்டோம் ஆண்டவரே. இன்னையிலிருந்து அப்பா we have to be battle conscious, oh Father. We have to be battle conscious, oh Father. Hallelujah. Not food conscious, not rest conscious, but battle conscious, oh Father. ஆண்டவரே நிரப்புங்க ராஜா. ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus.
அப்பா நீர் எங்களுக்குள்ள கிரியை செய்ய போறதற்காக நன்றி. இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட போறதற்காக நன்றி. எங்களை நீர் அலங்கரிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நம்ம கரங்கள்ல காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். காணிக்கைகளை எடுத்துக்கொண்டவங்க கரங்களை உயர்த்தி பிடிப்போம். ஒரு ஜெபத்தோடு நம்ம காணிக்கைக்குள்ள கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசுவே, அப்பா இந்த காணிக்கைகளை தேவன் ஆசிர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, உற்சாகமுள்ள அந்த இருதயத்தை தேவன் அப்பா புறம்பே தள்ளாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு பலனை கொடுத்த தேவன். ஆண்டவரே அப்பா, அந்த ஏழை மகள் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தார். அதை தேவன் நீர் பார்த்து கொண்டிருந்தீர், அங்கீகரித்தீர். அதே போல் இந்த நேரத்தில் எங்களை காணிக்கைகளை ஒரு கரத்தில் செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, டு ஷோ தட் யூ ஆர் ரெய்னிங் ஓவர் ஆர் மணி ஓ ஃபாதர். அப்பா, எங்களை பணம் ஆளுகை செய்யல, நீங்கள் எங்களை ஆளுகை செய்கிறீங்கன்னு நாங்கள் இந்த நேரத்தில் காண்பிக்கிறோம். ஆண்டவரே அது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மல்டிப்ளிகேஷன் உண்டாகட்டும், ஒரு செழிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்வதில் நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க சுவாமி. இந்த நேரத்தில் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது காணிக்கைகளை செலுத்துவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஓ கூடுமே எல்லாம் கூடுமே, கரங்களை உயர்த்தி பிடித்து இந்த நேரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென்.